அன்பான சுபிக்ஷா டிவி நேர்களே, உங்களின் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாத பலன்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, எந்த ஒரு ரீசனுக்காக பார்க்குறோங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னதான் தசாபுக்திகள் உங்க ஜாதகத்துல போனாலும், அந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டில் அப்படி இருந்தாலும், கோச்சாரம் என்று சொல்லப்படுகிற அந்த பயிற்சி பலன்கள் இருக்கு இல்லைங்களா, அது மாத பலன்களா இருந்தாலும் சரி, ஆண்டு பலன்களா இருந்தாலும் சரி, அந்த உங்களுடைய ராசிக்கு அந்த கிரகங்கள் எப்படி பயிற்சி பெறுகிறது, எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, எந்த மாதிரி ஒரு பார்வையிலேயோ தாக்கத்திலேயோ இருக்குது பொறுத்துதான் அந்த தசாபுக்திகளோட தாக்கங்கள் நடக்குமா நடக்காதா, ரிசல்ட் பாசிட்டிவா இருக்குமா பாசிட்டிவா இருக்காதா. அதாவது தசாபுக்திகளை ஒரு 70% பலன் கிடைக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா, கோச்சாரம்ங்கிற சொல்லப்படுகிற இந்த செவ்வாய் பயிற்சி, ராகு கேது பயிற்சிங்கிறலாம் ஒரு சப்போர்ட்டிவா இருந்ததுன்னா 70% கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 90% கிடைக்கும். இதே கோச்சார அடிப்படை, இந்த மாத பலன், ஆண்டு பலம், இந்த கோச்சார அடிப்படையில பாத்தீங்கன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி விஷயங்கள்லாம் அவ்வளவு சாதகம் இல்லாமல் இருக்கும் பொழுது, அத்தகைய கிரகத்தின் தசையை புக்திகளே உங்களுக்கு நடக்கும் பொழுது 70% கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 50-60% தான் கிடைக்கும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் எப்படி இருக்குது, ரிசல்ட் பாசிட்டிவா முடியுமா, கொஞ்சம் நெகட்டிவா முடியுமா, சீக்கிரம் முடியுமா, இழுபறியாகி முடியுமாங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் கோச்சார பலன்கள் உங்களுடைய தசாபுக்திகளோட பொருத்தி பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நம்ம மாத பலன் பார்க்குறோம். அந்த கோச்சார விஷயங்கள் உங்க தசாபுக்திகளோட பொருத்தி பார்க்கும்பொழுது துல்லியமான பலன்கள் நாம எடுக்கலாம். இந்த காணொலியில மகர ராசிக்காரர்களுக்கு 2024 ஏப்ரல் மாதங்கள் எப்படி இருக்குங்கிறது பாருங்க. பலன்களுக்குள்ள போகப்படி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு 2024 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலும், கேது 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். குரு 4ஆம் இடத்துல இருக்கிறார். ராசி அதிபதி ஆகிய சனி 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். இந்த 4 கிரகம் எந்த விதத்திலையும் மாற போறது இல்லைங்க. ஏப்ரல் மாதம் கடைசியில தான் பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி தான் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடம் என்ற ஒரு அருமையான விஷயத்துக்கு போகுது. ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சிக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒர்க் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஏப்ரல் மாதம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற மகர ராசிக்கு தேவையான எல்லா பிராப்தங்களும் கொடுக்கக்கூடிய கிரகமாகிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறது அருமையான விஷயம். எப்பவுமே ஒரு ராஜயோகாதிபதி உச்சம் பெறாருன்னா நம்ம ஒரு அருமையான விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவர் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புக்குள்ள போறார். என்னதான் ராகுங்கிற ஒரு இருள் கிரகத்தினால கொஞ்சம் பாதிப்பு உள்ளானாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை இது வரைக்கும் இருந்ததோட ஒரு பெட்டரான ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல அடுத்தபடியான ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற புதனும் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்திலிருந்து வக்கர ரீதியாக 3ஆம் இடத்துக்கு நீச்ச பங்கம் பெறுகிறார். ஸோ 3ஆம் இடத்துக்கு என்ன ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகிற கன்னியோட கனெக்ட் ஆகிறார். யாரு? புதன். ஸோ சுக்கிரனும் புதனும் சேர்ந்து 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது அருமையான விஷயம். ராகுவின் பிடியில கொஞ்சம் 2 பேரும் மாற்றனால ஒரு 30% பலன்கள் குறையும். பட் இருந்தாலும் நல்ல பிராப்தங்களும் போன பல மாதங்கள் கம்பேர் பண்றப்போ ஒரு நல்ல மாற்றத்தையும் அவக்கூடிய குரு பயிற்சிக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. சூரியனும் ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாறுறது 4ஆம் இடத்துக்கு மாறுறது உச்சம் பெறுறப்போ சில விஷயங்கள் சாதகமற்று வரக்கூடிய அமைப்பு இருந்து அதை சமாளிச்சு நீங்க வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெறுறாரு. சில விஷயங்கள் கொஞ்சம் பாதகத்தை கொடுக்கலாம். பட் இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் ராஜயோகாதிபதி 2 பேரும் நல்ல ஒரு ஸ்தானத்துல இருந்து பாகிஸ்தானத்துல கனெக்ட் பண்றதுனாலையும் 3ஆம் இடத்துல குருவின் வீட்டில் இருப்பதனாலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஸோ பொதுவா பார்க்கும் பொழுது இந்த மாணவர்கள் எக்ஸாம்ஸ் எதிர்கொண்ட மாணவர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பண்றவங்க, பப்ளிக் எக்ஸாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய, அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது ஃபைனலாக கொண்டு வரக்கூடிய, வெளியில கொண்டு ரிசல்ட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த புதன் வக்ர ரீதியாக ஏப்ரல் 10ஆம் தேதி வர்றது நல்லது. ஸோ ஏப்ரல் 10க்கு அப்புறம் நல்ல படிப்பு விஷயத்தை நல்ல முன்னேற்றத்தை வரும். தொழில் அதிபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய, இது வரைக்கும் எதிர்பார்த்திருந்த சில பணங்களாக பெற்று கொஞ்சம் அபிவிருத்தி பெறுந்து சில ப்ராஸ்பெக்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்பு, புது புது ஒப்பந்தங்கள், புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரருக்கு உண்டு. ஏன்னா ராஜயோகாதிபதி உச்சம் பெறாரு பார்த்தீங்களா. ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டுங்க. ஸோ பொதுவாக இந்த ஏப்ரல் மாதம்
5ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உச்சம் பெறுறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் கவர் ஆயிடுறாரு. 25ஆம் தேதிக்கு மேலதான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மேஷத்துக்கு இடம்பெயர்ந்து 10ஆம் பாவத்தை பார்த்து குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் போறாருங்க. ஸோ நல்லாவே முதல் 3 வாரங்கள் வந்து நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸும் சில விஷயங்கள் நல்ல கோல்டன் டைமா மேஜிக் நடக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. எல்லா வயதினரும் இது ஒரு நல்ல ஒரு பருவத்தை வந்து இந்த காலத்தை வந்து யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். பொதுவாக இந்த ராகுல் பிடியில் இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து ஒரு 2-3 நாள்ல கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு 2 வாரம் ஆகக்கூடிய அமைப்புகளே இருக்குமே படி கண்டிப்பாக பலன்கள் வந்து கண்டிப்பா பெட்டரா இருக்கும். ராஜோகாதிபதியும் அடுத்த ராஜோகாதிபதியும் நீச்ச பங்கமாகி உச்சம் பெறுவது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டைம் தான். ஸோ இதை வந்து நீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும், நல்ல விதத்துல வந்து இதை வந்து உபயோகப்படுத்திக்கணுங்கிறது நம்ம தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.